வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஈரோடு நகரின் மைய பகுதியில் இருக்கக்கூடியது மகிமாலீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு மங்களாம்பிகா சமேத மகிமாலீஸ்வரர் திருக்கோவில். இது ராவணனுடைய வம்சத்தினர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் இங்க இந்த லிங்கத்தை 6 அடி உயர லிங்கத்தை சிவபெருமான ஸ்தாபிச்சுதா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த மகிமாலீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு தான் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஈரோடு நகரத்தின் மத்திய பகுதியிலேயே இந்த மகிமாலீஸ்வரர் திருக்கோவில் இருக்கு. இந்த ஊருக்கு பேரே மகிமாலீஸ்வரம் அப்படின்னும் பெயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஈரோடு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சிவபெருமானின் தலையில எப்பவுமே கங்கை இருக்காங்க இல்லையா, அதனால அவருடைய தலை எப்பவுமே ஈரமாவே இருக்குமா. அதனாலதான் ஈர ஓடு அப்படிங்கிறது தான் மருவி ஈரோடு அப்படின்னு பெயர் மருவி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுங்கிற ஊருக்குரிய பெயர் காரணம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்களேன், ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன். சிவனுடைய அத்துணை அருளையும் தவம் பண்ணி அங்க வரமா வாங்கிக்கிட்டான் ராவணன். அப்படிப்பட்ட சிவபக்தனான ராவணனுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் மாலி, சுமாலி, மகிமாலி அப்படிங்கிற 3 பேரும். இவங்க 3 பேரும் தீவிர சிவபக்தர்கள். இவங்க ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காங்க, இமயமலைக்கு போய் கைலாயத்துல என்னப்பன் சிவபெருமான தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. தரிசனம் முடிச்சு திரும்பி வரும்போது இந்த ஈரோடு பக்கம் வந்திருக்காங்க. இந்த ஈரோடு பக்கம் வந்தபோது அந்தி, அதாவது சாயங்கால நேரம் வந்துருச்சு, அந்தி சாயும் பொழுது வந்துருச்சு. எப்பவுமே சிவபக்தர்கள் சந்தியா வந்தனம் செய்வாங்க. அதாவது சாயந்தர பொழுதுல சந்தியா வந்தனம் செய்வாங்க. சந்தியாவந்தனம் செய்து முடிச்ச பிறகு சிவபூஜை பண்ணுவாங்க சிவனடியார்கள். அப்படி இருக்கும்போது இங்க சாயந்தர பொழுது ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. என்ன செய்ய, இந்த காட்டு பகுதியில நம்ம என்ன பண்ணறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கா. காவிரி ஆற்றுல தென்கரையில ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சாங்க. அதுவும் எவ்வளவு உயரம்னா 6 அடி உயரம் கொண்ட ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு அங்கேயே உருவாக்கி அங்கேயே இவங்க சாயந்தர வேளையில அந்த சந்தியா வந்தனத்தை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு கடமையாவே சிவனடியார்கள் வைத்திருப்பாங்க. அதனால அந்த சந்தியா வந்தனத்தை முடிச்சுட்டு உடனே சிவபூஜையும் செய்திருக்காங்க. சிவனை மனமாற வழிபட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சிவபெருமான் அங்கேயே இருக்காரு பாருங்க. அதனாலதான் இவருக்கு மகிமாலீஸ்வரர், ஏன்னா அவங்க வணங்குறதுனால மகிமாலீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்றாங்க. இன்னொன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா ஈரோடு பக்கம் ஒரு காலகட்டத்துல சோழர்கள் பகுதி பாதியும் அடுத்தது பாண்டியர்கள் பகுதியும் இருந்திருக்கு. இதுக்கு 2க்கும் நடுவில் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அத பல்லவர்கள் ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க. இதுல சோழர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில தான் இருக்கவேலீர் அப்படிங்கிற சிற்றரசர்கள் ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுல மகிமா இருக்கவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இங்க இந்த கோவிலை ஸ்தாபிச்சிருக்காரு. அதாவது வெறும் லிங்கம் மட்டும் இருந்த இடத்துல கோவிலையே கட்டி இருக்காரு பாருங்க. நம்ம மகிமாலீஸ்வரருக்கு நல்ல ஒரு திருக்கோவிலா அந்த மகிமாலி இருக்கவேலர் அப்படிங்கிற அந்த மன்னர் சிறப்பா கட்டியிருக்காங்க. 3 நிலை ராஜகோபுரத்தோட மிக்க அழகா கட்டியிருக்காங்க. மகிமாலீஸ்வரருக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் 35 அடி உயரம் கொண்டது. ஆனா அதனுடைய விமானத்தினுடைய நிழல் கீழே விழாது அப்படின்னு அங்க இருக்க பக்தர்கள் சொல்றாங்க.
அந்த அளவுல அந்த மகிமாலி இருக்க வேலையர் அப்படிங்கிறவங்க சூப்பரா இந்த சிவன் ஆலயத்தை கட்டினதுனால மகிமாலீஸ்வரம் அப்படின்னும் இந்த இடத்துக்கு பெயர் இருக்குங்களாம். அதாவது ஈரோடு மகிமாலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு மகிமாலீஸ்வரம் அப்படின்னும் பெயராம். ஏன்னா அந்த மன்னன் பெயர் மகிமாலி இல்லையா, அதனாலதான் அந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சிறப்புகள் நம்மளுடைய சிவபெருமானுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஆட்சி அப்படிப்பட்ட பொன்னான ஆட்சியா நடந்திருக்கு இந்த மகிமாலீஸ்வரரோட அருளால. அதற்கப்புறம் பாருங்க, சுந்தரர் பெருமான் நாயன்மார்ல சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவரு தன்னுடைய மனைவியர்களான பறவையார் அடுத்தது சங்கிலியார் அப்படிங்கிற 2 மனைவிகளுடன் இந்த மகிமாலீஸ்வரத்துக்கு வந்து மகிமாலீஸ்வரரை வணங்கியிருக்காரு. அவர் வழிபாடு செய்யும் போது சேரமான் பெருமான் நாயனார் அப்படிங்கிறவரு இவருக்கு வந்து விசிறி இருக்காங்க. அதாவது அவங்க 3 பேரும் இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாடல்கள் பாடிட்டு இருக்கும்போது கவரி வீசிட்டு இருந்திருக்காரு இந்த சேரமான் பெருமான் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அடியாருக்கு அடியேன்னு சொன்னதுனால சிவனடியார்களுக்கு அடுத்த இன்னொரு சிவனடியார் இங்க கவரி வீசி அவங்களுக்கு வந்து உதவி செய்திருக்காங்க பாருங்க. இப்படி நிறைய சிறப்புகள் உள்ள இந்த மகிமாலீஸ்வரர் கோவில்ல என் அன்னை மங்களாம்பிகா இங்கதான் உடனுரை இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிவன் கோயிலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இங்கேயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கணபதி, சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அது இல்லாம சப்தகன்னிமார்கள், இது மாதிரி வீரபத்திரர். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் கஜலட்சுமி அம்மா இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல சரஸ்வதி தாயார் இருக்காரு பாருங்களேன். சரஸ்வதி தாயார் இங்க அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய தெய்வங்கள் இங்க இருந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால மங்களாம்பிகை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையா திருமண பாக்கியம் வேண்டுவோர், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தன்னுடைய வேண்டுதலை மனமாற வைக்கும் போது மங்களாம்பிகை அத்தனைக்கும் அம்மா இல்லையா, அதனால அவங்க நம்ம வேண்டுதலை அப்படியே செய்து கொடுக்கறதா இங்க இருக்கிற பக்தர்கள் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பெருமையா என்னுடைய அம்மா மங்களாம்பிகா இல்லாமல் இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சிவன் மகிமாலீஸ்வரரா இருந்து எல்லோருக்கும் நல்ல ஒரு காவலா பாதுகாப்பா என்ன வேண்டுகிறோமோ அத்தனை வேண்டுதல்களை நிறைவேற்றுபவரா இங்க மகிமாலீஸ்வரர் இருக்கார். அதே போல சரஸ்வதி இங்க தனியா வீட்டிலிருந்து அருள் புரியறதுனால கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. இல்ல எல்லாமே கல்வியில சிறந்து விளங்கினாலும் அந்த பொது இடத்துல போகும்போது எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகளுக்காக தானே வேண்டிக்கிறாங்க. இல்ல குழந்தைகளே கூட்டி வந்து இங்க வந்து கல்வி கேள்விகளில் கலைகளில் சிறந்து விளங்க சரஸ்வதி தாய வேண்டுதல் செஞ்சுக்கிறாங்க. அதற்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறின பிறகு அதற்கான ஒரு விளக்கு போடுதல், ஒரு அபிஷேகம் செய்தல், இந்த மாதிரி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம சிவபெருமானுக்கும் அன்னைக்கும் எவ்வளவு பெருமைகள் இருக்குன்னு. மங்களாம்பிகை உடனுரை மகிமாலீஸ்வரரை நாமும் ஒரு முறை சென்று தரிசிப்போம். திருமண பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும், சீக்கிரம் வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கணும், நிரந்தர வேலை கிடைக்கணும், இப்படியே நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மகிமாலீஸ்வரத்துல உள்ள மகிமாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து மங்களாம்பிகை தாயையும் சரஸ்வதி தேவியையும் வணங்கலாம். கூடவே தட்சிணாமூர்த்தி இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கலைகள் அதிகம் கிடைக்கும், கல்வியும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நமக்கு. ஏன்னா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால என்ன வேண்டுமோ அதை எல்லாமே கொடுக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் இருப்பதனால ஒரு முறை சென்று வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.